நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த பந்தலூர், சேரம்பாடி, கொளப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டு ஆண் யானை ஒன்று அட்டகாசம் செய்து வந்தது. 15 வயது மதிக்கத்தக்க அந்த யானை 1 கிலோமீட்டர் தொலைவில் மனிதர்களை கண்டாலே துரத்திச் சென்று தாக்கும் குணம் கொண்டது. அந்த யானைக்கு சுள்ளிக்கொம்பன் என பெயரிட்டு மக்கள் அழைத்து வந்தனர். மூர்க்கமான அந்த யானையால் தாக்கப்பட்டு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மக்களின் கோரிக்கையின் பேரில் சுள்ளிக்கொம்பனை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் கரோலில் அடைக்கப்பட்ட சுள்ளிக்கொம்பனுக்கு பழங்குடியின பாகன்கள் பயிற்சி அளித்தனர். இதன் விளைவாக தற்போது மனிதர்களிடம் சுள்ளிக்கொம்பன் பாசத்துடன் பழகி வருகிறது. எங்களுடைய உள்ள யானை பாகன்கள் மூலம் சிறப்பு முறையில், அன்பான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த யானை மரக்குண்டிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு பின்னர் யானைக்கு தேவையான அவ்வப்போது மருத்துவத்தில் அளிக்கப்பட்டு சிறு சிறு பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த யானையானது எங்கள் யானை பாகன்களோடும் மற்ற யானைகளோடும் ஒன்றாகவும் பழகி எங்களோடும் பழகி இப்பொழுது தினமும் இருவேளையும் கையில் உணவளித்துக் கொண்டு இந்த புத்துணர்வு முகாமில் பங்கெடுத்துக் கொண்டுள்ளது. பாகன்களின் பேச்சுக்கு கட்டுப்படும் யானை அவர்கள் கூறியது போல செய்கிறது. சுற்றுலா பயணிகள் தரும் பழத்தை சாப்பிடும் யானை போட்டோவிற்கும் போஸ் கொடுக்கிறது. மற்ற யானைகளோடு சேர்ந்து இருப்பதற்கான அந்த சோசியலைசேஷன் பயிற்சி மற்றும் யானை நாங்கள் அருகே செல்லும் பொழுது எப்படி இருக்கும் என்பது பயிற்சி, இது மாதிரி சிறு சிறு பயிற்சியில் இப்போ அழைத்துக் கொண்டு வருகிறோம். யானை இப்பொழுது முகாமில் ஒரு யானையாக பழகிவிட்டது. யானையின் இந்த மாற்றத்தை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர்.